எங்களின் ஒப்பற்ற பாவை போன்ற பெண்ணே, ஆன்மாவை சரீரத்திற்குள் கட்டி போடுவதாகிய பிறவியில் மிக்க துன்பம் கெட்டொழியுமாறு நம் இறைவனின் மகுடத்தை ஆரவாரமாக உறக்கச் சொல்லி தில்லைவனத்தில் நடனம் ஆடுபவரும் கங்கை தீர்த்தத்தை முழுமையாக உடையவரும் ஒரு கையிலேயே தீயை வைத்துக் கொண்டிருப்பவரும் ஆகிய கூத்தப்பிரான் மண்ணுலகத்தையும் பிற அண்டங்கள் யாவற்றையும் காக்கிறார், படைக்கிறார், மறைக்கிறார் என்கிற அவரின் புகழ் செய்திகளை எல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளால் பேசியபடி நீராடுவோம். நம் கைகளில் உள்ள வளையல்கள் ஒளியெழுப்ப, இடுப்பில் கட்டிய மேகலையில் உள்ள மணிகள் ஆரவரித்து கலகலக்க, மலரால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலின் மேலே அம்மலர்களின் தேனை நாம் நீரில் மூழ்கும் போது உண்ண முடியாமல் வண்டுகள் சப்தமிட, தாமரைகள் அழகு செய்யும் குளத்தில் துளாவி நீராடுவோம். பெரிய சுனையில் நீராடும் போது நம்மை அடிமைகளாக ஏற்றுள்ள சிவனின் திருவடிகளை புகழ்ந்து பாடி நீராடுவோம். திருச்சிற்றம்பலம். செல்வி பிரியதர்ஷினி சுந்தர் ஒரு நல்ல பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். மாணிக்கவாசகர் பாட்டு. நான் ரொம்ப பேசக்கூடாது, நேரம் ஆயிடுச்சு, அதனால ஒன்னொன்ன மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறேன். இதில் முக்கியமான சொல் என்ன தெரியுமா? தீர்த்தன். தீர்த்தன்னா என்ன அர்த்தம்? மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூணு முக்கியம். தீர்த்தத்தில் குளிச்சா பாவம் போயிடும், பிறவியும் போயிடும். கடவுளுக்கு என்ன பேரு? தீர்த்தன். எல்லாவற்றையும் தீர்ப்பவன் ஒரு அர்த்தம், தீர்த்தமாய் இருப்பவன் ஒரு அர்த்தம். எங்க தமிழ்நாட்டில் தீர்த்தம்னா வேற அர்த்தம். தீர்த்தம்னா இங்கே அது இறைவன் கோயில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தம். சொல்லிட்டு முடிச்சு போடுறேன். 2004 மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போனேன். மானசரோவருக்கு போயிட்டோம் ராத்திரி 8 மணிக்கு. மானசரோவர் சரியான ஏரி, -15 டிகிரி ஐஸ் கட்டி. என் கூட வந்த ஒருத்தர் இறங்கிட்டாரு குளத்துக்குள்ள, ஏரியில. நாங்க அரண்டு போய் நிக்கிறோம். என்னடா அந்த ஆள் இறங்கிட்டாரு, துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு இறங்கிட்டாரு. நான் பேசுற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன், மானசரோவர்ல ஒழுங்கா குளிச்சாத்தான் கைலாசத்தை ஒழுங்கா சுத்தி வரலாம்னு. இதை கேட்டுவிட்டு அவர் உள்ள இறங்கிட்டாரு. மானசரோவர் அம்பாளுக்கு அடையாளம், கைலாஷ் சிவபெருமானுக்கு அடையாளம். அம்பாள் நினைச்சாத்தான் சிவபெருமான் கிட்ட போக முடியும். இதை நம்பி இறங்கிட்டாரு. எல்லாரும் என்ன பார்க்கறோம், நீ தானே சொன்ன, நீ இறங்கல, அந்த ஆள் இறங்கிட்டாரு. நமக்கு மான பிரச்சனையா போச்சு. கழுதை இறங்கிடுவோம். போ, மேக்சிமம் என்ன ஆகும், உயிர் போகும். போயிட்டு போகுது. 5ல் போனா என்ன, 60ல் போனா என்ன. இறங்கிட்டேன். இறங்கினா 1000 தேள் கொட்டுது, மூச்சு இழுக்குது. சரிதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த பாட்டை நினைச்சேன். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், இந்த தீர்த்தமாயிருப்பவன் சிவபெருமான். தீர்த்தன். ஒரு முங்கு போட்டேன், மூச்சு இழுத்துது. 2வது முங்கு போட்டேன், கொஞ்சம் பரவாயில்ல. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. 5 முங்கு போட்டுட்டு கம்பீரமா எந்திரிச்சேன். இன்னும் உசுரோட இருக்கிறேன். தீர்த்தன், தீர்த்தன். அற்புதமான வார்த்தை. இந்த பாட்டை மறக்கவே முடியாது. பிரியதர்ஷினி சுந்தருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.